இந்தியாவில் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த ஃபோக்கஸ் எடுமேட்டிக் என்ற நிறுவனத்தின் கிளை அலுவலகங்கள் கோவை, சுங்கம் மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன. இதில் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 5 முதல் 12 ஆண்டுகள் வரை பணியாற்றி வரும் சூழலில் அவர்களுக்கு மாத சம்பளமாக 20 முதல் 35,000 ரூபாய் வரை வழங்கி வந்துள்ளனர். இந்நிலையில் ஜனவரி 25ஆம் தேதி இரவு மெசேஜ் மூலம் நிறுவனம் மூடப்படுவதாக அதிர்ச்சி தகவலை அந்நிறுவனம் அனுப்பியுள்ளது. எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அலுவலகத்தை மூடியதால் செய்வது அறியாது திகைத்த ஊழியர்கள் இன்று காலை வழக்கம் போல் பணிக்கு வந்துள்ளனர். அங்கு அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். அப்போது இந்த மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு எந்த ஒரு பணி பலனையும் வழங்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். முன் அறிவிப்பின்றி அலுவலகத்தை மூடியதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.